வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். திருப்பரங்குன்றத்து மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சூப்பரா இந்த விஷயத்த கையாண்டிருக்காங்க. தமிழக அரசு எவ்வளவு ஸ்டப்பானா நின்று அடிச்சாங்களோ அதே மாதிரி அந்த மக்கள் ஒருமைப்பாட்டு உணர்வுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்னாங்க. ஸோ அதுக்கு காரணம் இயல்பாகவே அங்க இருக்கு. இயல்பாகவே அங்க அந்த உணர்வு இருக்கு. மாமா மச்சானா பழகுறோம், தாயா பிள்ளையா பழகுறோம், கையில திரி இல்ல, விளக்கு இல்ல, இவன் எதுக்கு இங்க வர்றான் அப்படின்னு கேக்குறாங்க வயசான அம்மா ஒருத்தங்க. அவ்வளவு சூப்பரா கேக்குறாங்க. ஸோ சங் பரிவார் கும்பலை பொறுத்த வரைக்கும் இந்திய இந்துக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மனசாட்சிகள் சங் பரிவார் கிட்ட இந்திய இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசணும். இந்திய இஸ்லாமியர்கள் பக்கம் நாங்க நிக்கிறோம், நீ இங்க வரக்கூடாது, வர முடியாது, உனக்கும் எங்களுக்கு எந்த உறவும் கிடையாது, உன்னோட நீ யாரு, எங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில நீ யார், நீ எங்க இருந்து வந்த அப்படின்னு கேக்குறாங்கல்ல. இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வியை கேட்டிருந்தா அயோத்தியில பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்காது. ஸோ இந்த கேள்வியை கேட்கக்கூடிய இந்து மனசாட்சியை எடுத்து வச்சுட்டு அந்த இஸ்லாமியர்களோடு போய் பாய் கடையில் பிரியாணி சாப்பிட்றாங்க. அந்த ஒற்றுமை உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு திருப்பரங்குன்றத்துல அந்த அம்மா அவ்வளோ சூப்பரா பேசினாங்க. அந்த உணர்வு இந்தியா முழுவதும் வந்துட்டனாலே இந்தியாவை காப்பாத்திடலாம். இந்தியா வல்லரசு நாடு, வளர்ச்சியான நாடு, பொருளாதாரத்துல எங்கேயோ போகுது, இதெல்லாமே கனவு தான். இந்த சங் பரிவார்கிட்ட இருக்கிற வரைக்கும் பொருளாதாரத்துல எங்கேயுமே போக முடியாது. அடிப்படை கட்டமைப்பு, இந்தியாவினுடைய அடிப்படை கட்டமைப்பு சிதைக்கப்பட்டுட்டே இருக்கு. ஸோ அந்த சிதைவிலிருந்து இந்தியாவை காப்பாற்றணும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் இந்து மனசாட்சியிலிருந்து வெளியே வந்த இந்த இன்னைக்கு பேசுறாங்க இல்லையா, அந்த மக்கள் மாதிரி வலுவான குரலா எதிரொலிக்கணும். நீ யாரு, உனக்கு என்ன வந்திருக்கு, நாங்க ரெண்டு பேரும் மாமா மச்சானா பழகுறோம், தாயா பிள்ளையா பழகுறோம், நீ யாரு உள்ள வர அப்படின்ற அந்த கேள்வி அதுதான் அவங்களோட வரட்டும். அதுதான் அவங்களுடைய திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்களாமா. தமிழ்நாட்டுல பல இடங்களை ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு கொடுத்துருக்கு. அந்த திட்டமிட்டு கொடுத்த இடங்கள்ல தான் இந்த எடுபிடிங்க, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்க நல்லா இங்க இருக்கிற மக்கள்கிட்ட பொழைக்கிற இந்த கெட்ட வருது. ஸோ இவங்க இந்த அண்ணாமலை இன்னைக்கு புதிய தலைமுறை சேனல்ல உட்கார்ந்து அவனே பேசுறான் பத்திரிகையில. இப்ப நானே பேசுறேன் அப்படின்னா நான் பெரிய ஆள் கிடையாது, எனக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு யாரும் வர்றது கிடையாது, வரப்போறது கிடையாது. ஸோ நான் என்னோட இண்டிபெண்ட் சேனல்ல நான் பேசுறேன், நானே தான் பேசிக்கிறேன், நானே தான் மக்களோட தொடர்புல பேசுறேன். அவன் பொது இடத்துக்கு வர்றான், பத்திரிகைக்காரர்கள்ட்ட பத்திரிகை மீட்டிங் தானே அது நடத்துனீங்க, ஏன் எந்த பத்திரிகையாளரும் அவன்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கல. அவன் சொல்றான், இங்க தமிழ்நாட்டில் இத்தனை கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்குதுன்னு வெக்கமே இல்லாம ஒரு பொய் ரிப்போர்ட்டை அப்படி பப்ளிக் பிளேஸ்ல வாசிக்கிறான். அதுக்கப்புறம் நாங்கள் மத நல்லிணக்கத்தை பேணுகிறோம். என்ன மத நல்லிணக்கத்தை மத நல்லிணக்கத்தை பேணுறாங்களாம். இஸ்லாமியர்கள் எந்த வழக்கும் போடவில்லை. இதெல்லாம் இவன் பேசுற டைலாக் ஜி.கே. நாகராஜன் ஒரு ஆள் பேசுறான் பாருங்க. அவ்வளவு விஷம், அத்தனை வன்மம், அவ்வளவு குரூயாலிட்டி, பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் குரூயாலிட்டி, அவ்வளவு வார்த்தையும் வன்மம், அவ்வளவு வார்த்தையும் ஆன்டி செகுலரிஸ்டிக் வேர்ட்ஸ். ஸோ அதை நீ என்னதான் என்ன பேசினா நல்ல வார்த்தையாவே இருக்கட்டும். மத நல்லிணக்கம்ங்கிறது நல்ல வார்த்தை தான். ஆனா அது இவங்க வாயில இருந்து வரும்போது அது குரூயலா தெரியுது, குரூயலா தான் இருக்கு, குரூயலா தான் பேசுறானுங்க. அண்ட் ஸோ இன்னைக்கு அந்த ஆள் பேசுறான், அவ்வளவு பொய் பேசுறான், உட்காந்து அவ்வளவு பொய்யா எடுக்கிறான், பேப்பரை பார்த்து பொய்யா எடுக்கிறான். ஆனா அங்க இருந்த ஒரு பத்திரிகையாளர்களும் கேள்வி கேட்டு நான் பார்க்கவே இல்லை. சரி, ஓகே. ஸோ பத்திரிகையாளர்கள், ஊடகம், இந்திய நீதித்துறை, ஊடகத்துறை, இதெல்லாமே தான் அந்த திருப்பரங்குன்ற மக்கள் கிட்ட இருக்காங்க, எளிய மக்கள் இருக்காங்களா, அவங்க கிட்ட இருந்து தயவு செஞ்சு கத்துக்கோங்க. ஊடகத்துறைகளும் இந்த ஹிந்து பத்திரிகை எழுதியிருக்குது தீபத்தூணகமா, தீபத்தூணுன்னு சொன்னாங்களா, எங்க இருக்குது, யாரு எங்க எழுதப்பட்டிருக்கு அப்படி? ஜிஆர்எஸ் எழுதுன்னு ஆதாரத்தோட எழுதியிருக்கிறாரு, அது தீபத்தூண் சொல்லி அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரா? தீப ஏத்துனதுக்கு கண்டுபிடிச்சு ஆதாரம் வச்சிருக்கிறாரு அவரு. ஸோ அதை எப்படி ஒரு பத்திரிகை அது ஹெட்லைன்ல அப்படி எழுதலாம்? ஒரு இவ்வளவு பெரிய ப்ராப்ளம், இவ்வளவு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும்போது 140 நாள் தடை உத்தரவு போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இஷ்யூஸ் அங்க போயிட்டு இருக்கும்போது எப்படி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தலாம் இவங்க பத்திரிகையில?
பத்திரிகைகளை பயன்படுத்தக்கூடாது. ஸோ ஊடகத்துறையை வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். சங் பரிவார்கள் அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்திருக்கணும் தானே. அடுத்தது இன்னும் யாரையோ திட்டணும்னு நினைச்சேன். அதே மாதிரி இந்த நடுநிலையில் இருப்பாங்கல்ல, நாங்கள் எல்லா மதத்தையும் ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் வந்து திமுக வந்து இந்துக்களுக்கு அது பண்ணிட்டு இது பண்ணிருச்சுன்னு சொல்லி பரப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து நடுநிலை தான், அவங்க எல்லா மதத்தையும் ஆதரிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இஷ்யூவில் ஏன் வந்து இஸ்லாமியர்கள் பண்ணல, இஸ்லாமியர்கள் வந்து ஏன் அவங்களே எதுவும் பண்ணாதப்ப இவங்க ஏன் பண்ணுறாங்க, திமுக ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவன் வந்து அரசினுடைய தொல்லியல் துறையோடைய எக்யூப்மெண்ட் அந்த கல், அதைத்தான் வந்து அவன் தீபத்தூணுன்னு சொல்லி கிளைம் பண்ணுறான். ஹெச் ராஜா வந்து தீபத்தூண் கிளைம் பண்ணுறான்னா, யாரு சென்னையில் ஆர்கே நகரில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயில ராம ரவிக்குமார் ஏதாவது பண்ண முடியுமா? கல் எடுத்தடிச்சு விரட்ட மாட்டாங்க. அவன் வாழ்ற பகுதியில் அவனுக்கு ஏதாவது மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவன் கேட்டுக்கு நல்லா அடின்னு அடிச்சு விரட்டுவாங்க. அவன் அங்க இருந்து வாழ வழி இல்லாம கிளம்பி திருப்பரங்குன்றத்துல வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு அவனை பத்தி பெருசா தெரியாதுன்னு அவன் நினைச்சுக்கிறான். ஒருத்தனோட ஆட்டிடியூடு, அவனோட பிஹேவியர், இதையெல்லாம் பார்த்தாலே எளிய மக்கள் இருக்காங்கல்ல, அவ்வளவு சூப்பரா கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் சாபம் விட்டுக்கிட்டு இருக்காரான், போ அப்படின்ட்டு போகுது. கிளம்புங்க இங்கெல்லாம் நிக்காதீங்க வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு போறாங்க ஒரு அம்மா. ஸோ மக்கள் வந்து காவல்துறையுடைய நடவடிக்கைக்கு கிளாப் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் சங் பரிவாருக்கு கொடுக்குற செருப்படி. அடுத்தது வேற என்ன நடந்தது? ராமரவிக்குமார் சொல்லிட்டோமா? ஸோ இஸ்லாமியர்கள் வந்து வழக்கு போடணும், அந்த வழக்கை பத்தி கேட்கணுங்கிற எந்த தேவையுமே கிடையாது. ஏன்னா பிரச்சனை அரசுக்கும் இந்த சங் பரிவார் கும்பலுடைய பொய்யான வழக்குக்கும் தான் பிரச்சனை. அரசு தான் உள்ள தலையீடு, அரசு கூட தான் வழக்கு. அப்போ கோவில்ல தான் வந்து நீ வந்து கிளைம் பண்ற அந்த பொருள் வந்து அந்த பொருள்ல தான் விளக்கேற்றணும் அப்படின்றத நீ கிளைம் பண்ற. அப்ப அந்த கோவிலை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரி வந்து அதுக்கு எதிர்த்து வழக்கு போடுவாரு. அப்படிதான் வழக்கு போடுவாங்க. அது என்ன அயோத்தியா? உள்ள இஸ்லாமியர்களை சொருவி விட்டு நீங்க குளிர்காய விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு இது என்ன அயோத்தியா? குஜராத்தா? தமிழ்நாடு? இங்க அப்படித்தான் இருக்கும். இங்க அரசுக்குத்தான் நீங்க பதில் சொல்லணும். இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய சங் பரிவார் வந்து இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு தான் பதில் சொல்லணும். ஹிந்துக்கள் கேட்கிற கேள்விக்கு தான் நீ பதில் சொல்லணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் நீ வந்து அங்க போகலாம். அந்த பக்கமே நெருங்க முடியாது. இங்க அந்த அளவுக்கு இங்க வந்து பாதுகாப்பு வலையம் இருக்கு. அதனாலதான் இவ்வளவு திக்கி திணறி நாய் வண்டியில ஏறி ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கணும். அன்னைக்கே போயிருக்கணும். அந்த மீட்டிங் போட்டு பேசினால அன்னைக்கே போயிருக்கணும். கண்டிப்பா அந்த ஆள் வந்து அயோத்தியை போல அப்படின்னு சொன்ன அன்னைக்கே வாயிலே அடிச்சு கூப்பிட்டு போயிருக்கணும். அது பண்ணாதது தப்பு. அன்னைக்கு பண்ணாதது தப்பு தான். அன்னைக்கு இவங்க பண்ணாதது கண்டிப்பாக 100% தப்பு. அண்ட் இப்போ வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்ல காரியம். ரொம்ப நன்றி, வணக்கம்.